மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. லவ் ஃபிலிம்ஸ் ரைட் பண்றப்போ யூஸ்வலா நமக்கு ஒன்று என்னன்னா, அது வந்து ஒரு ரொம்ப மெத்தடா ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா அது வந்து ஒரு தின் லைன் மாதிரி, அந்த லைன் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா அது கிரிஞ்சா அந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கு சில விஷயம் ரிலேட்டபிளா இருக்கும், எனக்கு நடந்திருக்கும், நான் ரசிப்பேன். அது இன்னொருத்தனுக்கு அப்படி ஃபீல் ஆகுமான்னு தெரியாது. ஸோ டைலாக்ஸ்லாம் ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம எழுதுற மாதிரி இருக்கும்ல. ஸோ நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருந்துச்சு அது? அதான் ப்ரோ, டு பி ஃப்ராங்க் நான் இவ்வளோலாம் யோசிக்கவே இல்லை சொல்ல போனால். என்னன்னா எனக்கு ஒரு கதை தோணிடுச்சு. ஸோ அது ஒரு லவ் ஸ்டோரி தான். இதை அவங்க கிரிஞ்சா சொல்லலாம், சொல்லாமல் போகலாம், வாட்ஸோ எவர். பட் ஹானஸ்ட்டாக நமக்கு என்ன கதை சொல்லணும்னு தோணுதோ அதை நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதை எழுதி முடிச்சுட்டு ஒரு 4 பேர்ட்ட காட்டும்போது அவங்க மேபி இந்த சீன் கிரிஞ்சா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் யோசிச்சிருந்திருப்பேன். பட் அந்த ரைட்டிங் ப்ராசஸில் நான் அதை யோசிக்கல, இது கிரிஞ்சா இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு யோசிக்கல. ரீரைட்லாம் நான் பெருசாக இந்த கதைக்கு பண்ணலை. ஸோ மேபி சொல்லியிருந்தாங்கன்னா நான் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். அண்டு இந்த கதையில எனக்கு தோணுனது வந்து, நம்ம ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி தான் பண்ண போறோம். லவ் ஸ்டோரின்றப்ப இட்ஸ் லைக் 1008 கதை வந்துருச்சு இது வரைக்கும். ஸோ அப்படின்றப்ப இதுல என்ன புதுசா பண்ணலாம் அப்படின்றது மட்டும் தான் யோசிச்சேன். ஏன்னா லைனாவோ மற்ற விஷயங்களாவோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டா ஸ்கூல்ல நான் ரொம்ப புதுசாலாம் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே லைஃப்பை தான் நான் காட்டணும், எல்லாரோட லைஃப் அங்கே காட்டினா மட்டும் தான் பீப்புள்ஸ் கனெக்ட் ஆவாங்க. அதை விட்டு அங்கே நான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயங்கள்லாம் பண்ணால் அந்த கனெக்டிவிட்டி போயிடும். கனெக்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம் ஒரு சினிமாக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து ஸ்கிரீன் பிளேயா இதனுடைய நரேட்டிவ் ஒன்று பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஒரு கிராமர் செட் பண்ணி, ஓகே ஒரே ஸ்கூல்ல ஒரு 2 வேர்ல்டு இப்படி காட்டினா அது என்ன ஒரு மாதிரி ஹையா என்ன ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணுச்சு, அப்படி பண்றது என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டேனே தவிர மற்றபடி நம்ம எழுதும்போது அதெல்லாம் யோசிக்க வேணாம், இது கிரிஞ்சா இருக்கும் இருக்காதுன்னா. ஏன்னா நம்ம எழுதும் போதே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், லைக் அது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல இருந்துட்டு போகுது, ஜாலியாக எழுதுவோம், எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுவோம் 4 பேர்கிட்ட, சொன்னாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். பட் அங்கேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டா அது வேணாம். அதுடைய எழுதும் போது மைண்ட்ல இருந்து எடுத்து வச்சிருங்க, ஜாலியா என்ன தோணுதோ அதை எழுதுங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். படம் பார்த்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து உறுத்திட்டே இருக்கு. எப்படின்னாக்கா, சத்யாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒன்று பண்ணுவாங்க, அடிச்சவனே வந்து உனக்கு வலிச்சுதான்ற ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சத்யா வந்து ஆமா வலிச்சுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நான் அந்த இன்டர்வல் பாயிண்ட்ல வந்து சொல்லுவாங்க, இல்லை மச்சான் நான் தான் லவ் பண்ணேன். அப்போ அந்த அடிச்சது யாரு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, அவள் என்ன தான் கேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு சத்யாவோட ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த கதையில வந்து இப்படி வச்சிங்க? அது ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருந்தது. இல்லை ஆக்சுவலி என்னன்னா, சத்யாவோட ஃப்ரெண்டு தினேஷ் வந்து ரொம்ப நல்லவன். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, நீங்க சொன்ன அந்த பர்டிகுலர் சீன் வந்து அந்த ஆனுவல் டேல உட்காந்து வலிக்குதான்னு கேட்குறப்ப அது தினேஷ் சொல்ற மாதிரி இருக்கும்ல, அது வந்து இவனோட பிஓவி, இவன் அப்படி நினைச்சுப்பான். அன்னைக்கு கேட்டது வந்து அவனுக்கு தெரியும்ல, யாருக்கு சத்யா வந்து அவங்கள லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே ஏன் வந்து அவங்க அப்படி பண்றாங்க? சத்யா தினேஷ் லவ் பண்றாங்க, தினேஷ்க்கு சத்யா லவ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோ வந்து ஹீரோனை லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தெரியும்ல, இது தெரிஞ்சுக்கிட்டே ஏன் வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து அப்படி பண்றாங்க? அதான் செகண்ட் ஹாஃப்ல இதே கேள்வி, ஒரு துரோகம் மாதிரி தானே. அதான் செகண்ட் ஹாஃப்ல இதே கேள்வி வந்து சத்யா கேட்பான், மச்சான் உனக்கு நான் லவ் பண்றேன்னு தெரியும்லடா, அப்புறம் ஏன்டா அப்படி பண்ணன்றப்ப தினேஷ் சொல்லுவான், எனக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்ற, நீ என்கிட்ட சொல்லிட்ட, எனக்கு மட்டும் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. பிளஸ் இதெல்லாம் நடக்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க இது ஒரு பெரிய பிட்ரேல் அப்படின்றதெல்லாம் பாக்குறத தாண்டி அது நடக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைம், லைக் அவ்வளோ மெச்சூரிட்டி நமக்கு இல்லாத ஒரு காலகட்டம். அவனுக்கு ஜென்யூனாவே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, தினேஷுக்கு ஜென்யூனாவே அனிஷாவை பிடிச்சிருக்கிறப்ப இப்போ ஃப்ரெண்டு லவ் பண்றேன்னு முன்னாடியே சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல அவனுக்கு அவ்வளோ எனக்கு தெரிஞ்சிருக்காது. இல்ல அது தப்பு கிடையாதுங்க. என்னன்னா அவன் ஜென்யூனா ஹானஸ்டா சொல்றான்ல, இல்லடா எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவளை என்ன பண்ண சொல்றான்னு இவன்கிட்ட கேள்வி கேட்கறான், பதில் கேள்வி கேட்கறான். அதை புரிஞ்சுக்கிறான் சத்யா ஒரு பாயிண்ட்ல, சரிடான்னு சொல்லி. ஏன்னா நான் அந்த தினேஷ் தான் கிளைமேக்ஸ்லயும் கூப்பிட்டு வந்திருக்கேன். இவனுக்கு ஒண்ணுன்றப்ப அவன்கிட்ட தான் புலம்புவான், என்னதான் இருந்தாலும் இவன் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஸோ அப்படின்றப்ப இது நகர்ந்து போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிட்ரேல்ன்ற விஷயத்த நம்ம ஒரு பெரிய இது பிட்ரேல் அப்படின்னு பார்க்காம, அதான் நான் முடிஞ்சளவு நிறைய எமோஷன்ஸ் வந்து நான் ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் இந்த படத்துல. இதெல்லாம் கடந்து போகக்கூடிய விஷயம் தான். ஒரு 11வது படிக்கும்போது ஒரு பையன் இப்படி பண்றான்றது அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு அப்படி ஒரு விஷயத்த அவ்வளவுதான் எனக்கு அறிவு இருந்துச்சு, அப்படி ஒன்று பண்ணிட்டான். ஸோ இதெல்லாம் கடந்து போயிட்டு எல்லாம் ஒன்னா ஜாலியா இருக்கலாமே அப்படின்றதான் ஐடியாவா இருந்துச்சு தவிர, தினேஷ் ஆக்சுவலி நல்லவன் தான், அவனுக்கு ஜென்யூனா பிடிச்சிருந்துச்சு அனிஷாவை சொல்லிட்டான். அனிஷாக்கும் பிடிச்சிருச்சு, சத்யா சொல்லியிருக்க வேண்டியதானே முன்னாடியே, இவன் சொல்லாம பயந்துகிட்டே இருந்திருக்கான். இவன் சொல்லிட்டான் பிடிச்சிருச்சு, என்னைக்காவது ஒரு நாள் சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் தினேஷ். அதுக்குள்ள சத்யாவே கேட்டு சொல்லக்கூடிய நிலைமை வந்துருச்சு. இல்லைன்னா
தினேஷ் சொல்லியிருப்பான் ஒரு மாதிரி ஸ்கூல் முடிஞ்சோன்னா சொல்லியிருப்பான், இல்லடா நானும் நிஷாவும் லவ் பண்றோம்டா அப்படின்னு அழகா நேரா சொல்லியிருப்பான் அவன். ஆனா அதுக்குள்ள இதெல்லாம் நடந்துருச்சு அவ்வளவுதானே தவிர தினேஷ் நல்லவன் தான், அவன் தப்பானவெல்லாம் கிடையாது கண்டிப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸே இந்த விக்லவ் மூவில ரொம்ப சூப்பரா எனக்கு அப்படியே ஹூக்ல இருந்தேன். தென் அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல கதை நடக்கிறது, இங்க அந்த யாரோ வேற ஒரு பொண்ணை மீட் பண்ணிட்டு இருப்பாரு தெரியாம இவங்களுக்கு பதிலா. அவங்க சத்யா வெளில வந்து சிகரெட் அடிக்கும் போது கூட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறது. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல நிறைய ஸ்டோரி மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் வந்து அந்த ஸ்கூல் டேஸை ரொம்ப ரிலேட்டபிளாக காமிக்கிறது அந்த மாண்டேஜ் தான். அந்த 2 சாங்ஸ் ஐயோ காதலே அண்ட் எல்னை போலவே, தென் மறந்து இந்த மாதிரி மாண்டேஜஸ். எனக்கு அந்த ரைட்டிங் நீங்கள் எப்படி பண்ணீங்க, அந்த மாண்டேஜோட ரைட்டிங்ஸ்? ஃபர்ஸ்ட் தான் தேங்க்ஸ் ப்ரோ. இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இது கதை சொல்றது இது பேசிக்காவே என்ன ரொம்ப ஹைப் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு வேர்ல்டுக்குள்ள ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் கதை காட்டுறேன்னா ஒரு வேர்ல்டுல இன்னொருத்தவங்க எங்கேயாவது இருக்கணும்டா அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி சப்கான்சியஸா மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த விஷயத்த நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது கவனிச்சு நீங்க கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி அது கவனிச்சிருக்கீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்ம வச்சதுக்கு ஒருத்தர் கவனிச்சிருக்காரு அப்படின்னு தேங்க்ஸ். அண்ட் ஸ்கிரிப்ட்லயே இந்த விஷயம் இருந்துச்சு, ஐயோ காதலே இவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இவனோட லவ்வுக்கான ஒரு பாட்டு அப்படின்ட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்கிரிப்ட்லேயே என்ன எழுதியிருந்தேன்னா, இந்த சாங் அப்போ ஐயோ காதலே கிடையாது பேரு, அப்போ வந்து லவ் மாண்டேஜ் சாங் ஃபார் சத்யா அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரியே மோனிஷாக்கு வரப்ப லவ் மாண்டேஜ் சாங் ஃபார் மோனிஷா, சேம் டியூன் வித் டிஃப்ரெண்ட் லிரிக்ஸ் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட்லேயே அதை பிளான் பண்ணிட்டோம். ஒரே சாங்கா 2 இருக்கணும், ஏன்னா ஒரே வேர்ல்டுக்குள்ள தான் நடக்குது அது. அப்படின்றப்ப எனக்கு அதே டியூன்லயே இன்னொரு பொண்ணோட காதல் இருந்து அதுக்கான லிரிக் வந்து ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த பாட்டுக்கு நாங்க வந்து உமாதேவி மேம் தான் எழுத வச்சோம். அந்த பாட்டுக்கு மேல் வெர்ஷன் பாத்தீங்கன்னா மோகனன் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த ஃபீமேல் வெர்ஷன் நான் வந்து அது ஒரு ஃபீமேல் எழுதுனா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் உமாதேவி மேம் கூப்பிட்டு வந்து கஷ்டப்பட்டு எழுதிதான் சொன்னேன். சூப்பரா எழுதி கொடுத்துருந்தாங்க அந்த பாட்டு. அது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க, சூப்பர், அது ரொம்ப செம்ம சந்தோஷமா இருக்கு. அதான் அது ஆக்சுவலி ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. ஸோ ஸ்கிரிப்ட்லேயே இப்படி பண்ணணும், ஏன்னா ஒரே வேர்ல்டுக்குள்ள நடக்கிறனால 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவ்க்கும் ஒரே டியூன் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கான்சியஸா பிளான் பண்ணி தான் எடுத்தோம். கொண்டு வந்துட்டு எனக்கு என்னன்னா அந்த கரெக்டா ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க எல்லாத்துலயுமே, ஒரு 10 மினிட்ஸ்லயோ ஒரு 5 மினிட்ஸ்லயோ அந்த ட்விஸ்ட் தான் அவங்க அந்த ஹோட்டல்ல பேசுறாங்க. நம்ம போய் மறுபடியும் சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அந்த கேரக்டர் நீங்க வேற மாதிரி ஏதாவது 2-3 சீன் திங்க் பண்ணிட்டு இதை வச்சிங்களா? ஸோ அதான் சார், அது வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேலேயே அப்படிதான் நினைச்சு அப்படிதான் எழுதணும். ஸோ அதனால அதுக்காக ஸ்பெஷலா வேற ஆப்ஷன்ஸோ வேற டிராஃப்டோ யோசிக்கல, பண்ணல. ஏன்னா இது பண்ணிட்டே ஒரு 4 பேர்ட்ட காட்டும் போது இதுவே அவங்க எல்லாருக்குமே கன்வின்சிங்கா இருந்தனால மேபி யாருக்கும் கன்வின்சிங்கா இல்லைன்னா மறுபடியும் வேற மாதிரி ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு பண்ணியிருப்பேன். மற்றபடி அதான் சார், ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லேயே இந்த ஃப்ளோ தான் ஒன்று கிடைச்சிது. ஸோ அப்படியே பண்ண ஒரு விஷயம் தான். அண்ட் இதுவுமே தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த அப்பாவுக்கு ஃபோனில் அந்த ஷார்ட் வச்சதுக்கான காரணம் அப்பாவுக்கும் இவனுக்குமான ஒரு விஷயங்கள் நல்ல டேர்ம்ஸ்ல இல்லை அப்படின்றதெல்லாம் காட்டணுன்றதுக்காக தான் அந்த ஒரு ஷார்ட்ல அதை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். அதை நீங்க அட்ரஸ் பண்ணி சொன்னது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். ஸோ உங்கள் கேமரா சைடு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் டைரக்டர்னால எக்ஸ்பீரியன்ஸ் டிஓபி போகிறது லைக் ஈஸியாக இல்லை ஃபஸ்ட் டைமுக்கு டிஓபிக்கு சான்ஸ் தரது பெட்டரா? ஸோ எனக்கு அந்த ஒரு இதில் இருக்குது. நெக்ஸ்ட்லி உங்கள் இன்வால்மெண்ட் இருக்குல்ல, கலர் பேலட் அண்ட் ஷார்ட் டிவிஷன்லாம் நீங்கள் இன்வால்வ் பண்ணுறீங்களா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் டிஓபி அவர் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விட்டுறீங்களா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக போகலாமா ஃப்ரெஷர் போகலாமான்னு கேட்டிங்களா? ஸோ இது வந்து டோட்டலாக சப்ஜெக்டிவாக தான் பார்க்குறேன். நமக்கு யார் கம்ஃபர்டபுளோ அவங்கள்ட்ட போகிறது பெட்ரு. ஏன்னா நான் லவ்வர் ஒர்க் பண்ணுறப்ப ஸ்ரேயாசன் எனக்கு நல்லா க்ளோஸு. ஸோ அதனால இந்த படம் பண்ணும்போது நான் ஸ்ரேயாசன்கிட்ட போனேன். ஏன்னா அந்த படம் ஒர்க் பண்ணும்போதே எவ்வளோ லைக் ஒரு, ஏன்னா லவ்வருமே ஒரு டெபியூட்டன்ட் ஒரு படம் தான். ஸோ ஒரு டெபியூட்டன்ட்டுக்கு அவரோட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கம்ஃபர்டபுள்னு நான் அதிலே பார்த்துட்டேன். அண்ட் அவர் ரொம்ப நல்ல ஹியூமன் ஆக்சுவலி ஸ்ரேயாசன்னா. அவரோட ஒர்க் பண்ணுறது செம்ம ஜாலியாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதனால அந்த கதை முடிச்சோடனே நான் ஸ்ரேயாசனா தான் வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனேன். ஸோ போயிட்டு அவருக்கும் நல்ல வேலை கதை பிடிச்சி அவருமே படத்துக்குள்ள வந்துட்டாரு. ஸோ அது நல்ல விஷயம். அண்ட் இந்த ஷார்ட் விஷன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் என்னன்னா, ஸ்ரேயாசனா 2 பேருமே உட்காந்து டோட்டலா ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணி தான் செட் பண்ணோம். இந்த படத்துக்குன்னு ஒரு கிராமர் ஆக்சுவலி செட் பண்ணோம். அதில் வந்து அவரோட இன்புட்ஸும் இருக்குது, என்னோட இன்புட்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே கொலாபரேட்டிவாக தான் பண்ணோம். பட் ஸ்ரேயாசனாட்ட இன்னொரு ஹைலி ப்ளஸ்ஸான விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஒரு டெபியூ டைரக்டராக இருக்கேன். ஸோ நான் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் கேட்பேன் அவர்கிட்ட. நானும் ஸ்ரேயாசனா ஒரு டாக் பேக் மாட்டிட்டு நான் என்னென்னமோ கேட்பேன் ஸ்ரேயாசனாட்ட. ஆனால் இப்படி ஒரு ஷார்ட்னா, ஆனால் இங்கே கேமரா வைக்கலாம், நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத்தனை பெரிய படங்கள் பண்ணியிருந்தாலும் அவர் நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அதை அவ்வளோ வேல்யூ பண்ணி அதுக்கு எடுத்து கொடுப்பாரு.
ஃபார் எக்ஸாம்பிள் நானும் சும்மா நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு திடீர்னு தோணும்னா நமக்கு ஒரு சில ஷாட் அச்சீவ் பண்ணா நல்லா இருக்கும். திடீர்னு கேட்பேன், அண்ணா அப்படியே ஒரு சின்னதாக கிரெயின் போட்டு அப்படியே காலில் இருந்து அப்படியே மேலே வரலாம் அப்படின்னு கேட்பேன். அந்த வீடே 10க்கு 10 வீடாக இருக்கும். டே இங்கேயா டக்குன்னு என்ன பண்ணுவாரு, சரி ஓகே இந்த கதவை கழட்டிடுங்க, இது ட்ராக்கை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சீவ் பண்ணி கொடுத்துருவாரு. அவர் எந்த இடத்துலையுமே நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கு நோ சொல்ல மாட்டார். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஒரு டைரக்டரா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்துட்றேன், அதுதான் அவரோட பிலீவபிலிட்டியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இடங்கள்ல எனக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அண்ணா இந்த சீன் எப்படி ஸ்டேஜ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்றப்ப கேட்குறப்பதான் அவர் அந்த இடத்துல சரி ஓகேடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயங்கள் அங்கே பண்ணி கொடுப்பாரு. ஸோ மோரார்லெஸ் ஸ்ரேயசனோட ஃபர்ஸ்ட் விஷயம் இருக்குன்னா டேரக்டர் விஷயம் தான் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக நான் பார்த்த வரைக்கும் இருந்திருக்கு. மற்றபடி அதான் ப்ரோ, இந்த படத்துக்கு நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணும்போதே ஒரு கிராமர் ஒன்று செட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கணும், செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் மேனோட நரேட்டிவாகவே இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஷார்ட்ஸுமே ஒரு கதவுக்கு வெளியே வச்சிருந்திருப்போம், ஒரு ஜன்னலுக்கு வெளியே வச்சிருந்திருப்போம், ஒரு 10 பேரோட சஜஷனில் வச்சிருந்திருப்போம். ஸோ அது அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வர 2 கதையுமே 2 பேரோட நரேட்டிவ், 2 பேர் ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. ஸோ அதனால அது வந்து அந்த வேர்ல்டுக்குள்ள படம் பார்க்குற ஆடியன்ஸும் ஓரமா நின்று அந்த படத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு கிராமர் செட் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் த்ரூ அவுட்டாவே அந்த மாதிரி பிளான் பண்ணோம். செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி அதுக்கு ஒரு கிராமர் செட் பண்ணிட்டு பண்ணோம். இப்படிதான் இது நடந்துச்சு. கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான் இது. இப்போ ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்றப்ப அதான் முதல் கதை சொல்லணும். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் தானா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போகும்போதே ஷார்ட் டிவிஷன்ஸோட போகணும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கதையோட போகணும், ஒரு ஃபுல் பவுண்டோட போனா பெட்ரு. ஒரு ஃபுல் பவுண்டோட போயிட்டு அவங்கள்ட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டா மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் ஒரு கேமராமேன் வந்தோன்னு தான் நீங்க உட்காந்து ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ண போறீங்க. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸா நான் நினைக்கிறது ஒரு ப்ரொடக்ஷன்ட்ட போறப்ப ஒரு நல்ல கதையோட போயிட்டு அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் அதுவா நடந்துரும். டீம் செட் ஆகும்போது அதுவா நடந்துரும். ஸோ அதனால நீங்க ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் நம்மளோட யோசிக்க தேவையில்லை, கதை முடிச்சுட்டா போதும். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இதை நீங்கள் ஒன்லைனாக சொல்லும் போது ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும் போது அவங்க எப்படி எக்ஸைட்மெண்ட் பண்ணுச்சு, அவங்க எப்படி இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகும்னு பிலீவ் பண்ணுச்சு? அதான் இதுக்கான பதிலுமே இது ஒவ்வொருத்தரை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கதையை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு என்னோட இபி ஒருத்தர் இருக்காரு பாலான்னு சொல்லி அவர்கிட்ட நான் படிக்க கொடுத்தப்ப அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. கதை அவருக்கு வந்து அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருச்சு எல்லாத்துக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படத்தோட ஐடியாவே அன்எக்ஸ்பிரஸ்டான லவ்வர் போய் சொல்றாங்க அப்படின்றது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கிற ஒரு லவ். இது ஒருத்தன் சொல்லணும்னு போய் நினைக்கிறான்டா, அவன் சொன்னானா இல்லையா இப்படின்ற பாயிண்ட் வந்து எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்துல எக்ஸைட் பண்ணுது. ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, சொல்லாம வந்திருப்பாங்க. அதனால அந்த பாயிண்ட் ஒன்று எக்ஸைட் பண்ணுச்சு. அண்ட் நிறைய இன்டர்வியூல கூட மகேஷ் அண்ணா சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நான் அந்த கதை சொன்னப்ப ஃபுல் கதை சொன்னேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அனிஷா சீன். செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த அனிஷா ப்ரப்போஸ் பண்ற சீனு அவர் ஒரு மாதிரி பயங்கர இமோட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்புறம் அந்த அவள் வருவாள போர்ஷன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நான் நரேட் பண்ணும்போதே ஃபுல்லா நான் எழுதிட்டேன். அந்த பாட்டுக்கான விஷயங்கள் நான் எழுதிட்டேன். இப்படிதான் இந்த ஷார்ட்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு நரேட் பண்ணும்போதும் அப்படிதான் பண்ணேன். ஸோ இந்த 2 விஷயங்களுமே அசின் இது வந்து ஹைலி எமோஷனா ஒரு மேட்டர் அவருக்கு ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி அந்த அவள் வருவாள தியேட்டரிக்கலா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு அவர் பிலீவ் பண்ண வச்சது. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சி ஓகே இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிலீவபிலிட்டி வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்துருச்சு. சௌந்தர்யா மேம்கிட்ட அந்த கதையை கொண்டு போறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் உங்கள்கிட்ட அப்படியே நரேட் பண்ணிட்டு இருந்தேன். நரேட் பண்ணும்போது இன்டர்வியூல போய் மேம் சொல்லிட்டாங்க முதல்ல இந்த படம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. மேம் சொன்னாங்க இதுல அந்த ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய நான் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு லவ்வா சொன்னது அவங்கள ஒரு மாதிரி பயங்கர எக்ஸைட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் ப்ரொடியூசர்ஸ் எக்ஸைட் பண்ணும்போது தான் அவங்க அதுக்கு பணம் போடணும்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த கதையில ஒரு சில எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் அவங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. இது நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ. உங்க இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல நீங்க யுவன் சார் கண்ணின்னு சொல்லியிருப்பீங்கல்ல. ஆமா ப்ரோ. ஸோ நீங்க இந்த படத்துல அவரை போடலாம் அந்த மாதிரி ஏதாவது தாட் இருந்ததா? அந்த மாதிரி இல்லை ப்ரோ, எனக்கு ஷான் சார் தான் ஃபர்ஸ்டே போகணும்னு சொல்லி தான் நாங்கள் முடிவு பண்ணி தான் ஷான்கிட்ட போனோம். பட் என்னன்னா நான் இவனோட பயங்கரமான ஃபேனு. ஸோ லைக் நம்ம ஃபேனாக இருக்கும்போது லைக் அதனால ஒரு பாட்டு பாட வைக்கணுன்றதை நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு மாதிரி ஷான் சார்ட்ட போய் உட்கார்றப்பே சொல்லிட்டேன், சரி யுவன் ஒரு பாட்டு பாடணும் சார் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதனால நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் 2000 இன்ன வரைக்குமே யுவன் பாடல்கள் மட்டும் தான் கேட்டுக்கிட்டே ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதனால எனக்கு சாரோட பாட்டுலாம் கேட்டு அப்படியே ஜாலியாக இருந்தாலே போதும். அவரோட வாய்ஸ் கேட்டாலே நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லைக் யுவன் சார்ட்ட போகணும்னு நினைக்கல, ஷான் தான் நினைச்சிருந்தேன். ப்ரோ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இன்டர்வியூவில், எனக்கு 7G ரெயின்போ காலனி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு நீங்கள் சொன்னது அவள் வருவாளா போர்ஷனில் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அது எத்தனை பேருக்கு ஃபீல் ஆச்சு தெரில, எனக்கு ஃபீல் ஆச்சு.
ஒயில் மோனிஷா அந்த கிளப்பை விட்டு வெளியே போகும்போது அபிஷன் ஒரு ஒரு போஸ்ட்ல இருப்பாரு. அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட கதிர் அனிதாவை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது நீங்க இன்டென்ட் பண்ணி வச்சிங்களா இல்ல எனக்கு மட்டும் இப்படி ஃபீல் ஆச்சான்னு தெரியல. அது அதான் ப்ரோ, ஏன்னா 2 பேரும் குடிச்சிருக்காங்க. ஸோ தேர் ட்ரங்க். ஸோ அந்த சீன்ல அந்த ஒரு மாதிரி டம்பா அவர் நிப்பாரு அவங்க கேப்ல கிளம்பும் போது, அது ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த விஷயம். அதான் ப்ரோ, கதிர் அனிதா தாக்கம் அதெல்லாம் இல்லாம இருக்கவே இருக்காது, பேக் ஆஃப் த மைண்ட். பட் அந்த இடத்துல வந்து இவன் கதிர் மாதிரி நிக்கும்னு சொல்லிட்டுலாம் நான் பிளான் பண்ணல. பட் மேபி நீங்க சொல்லும் போது சப்கான்சியஸா அப்படி நான் எடுக்கும்போது நினைச்சிருந்திருக்கலாம் போல. ஏன்னா எடுக்கும்போது நான் ஒரு 3 ஷாட் அந்த மாதிரி பிளான் பண்ணோம். இவன் அப்படியே நிக்கணும், இவன் 4 கிரவுண்ட்ல இருக்கணும், இவன் அப்படியே நிக்கணும், 4 கிரவுண்ட்ல இருக்கணும். அந்த மாதிரி ஐடியலா அப்படியே நிக்க வச்சதுதான். அது ஏன் ஐடியலா நிக்க வச்சேன்னா தெரியல எனக்கு. அப்ப அப்படி நிக்க வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, நிக்க வச்சேன். மேபி நீங்க சொல்லும் போது அதுக்கு அதோட தாக்கமா கூட இருந்திருக்கலாம். பட் ஆனா அந்த மொமெண்ட்ல அப்படி நான் யோசிக்காம லைக் அந்த ரிதம்க்கு அந்த பீட்டுக்கு இந்த மாதிரி ஷாட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி அந்த இடத்துல எடுத்தேன். பட் கதிர் அனிதா தாக்கம் இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட சில இடங்கள்ல எல்லாம் கேட்டாங்க இந்த ஷாட் 7Gல வர அந்த ஷாட் அப்படின்னு. பட் நான் அப்படி யோசிக்கல. பட் ஏன்னா 7G ஃபுல்லா மைண்ட்ல இருக்கு, அதனால தெரியாம வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. பட் அது ரொம்ப நான் கான்சியஸா யோசிச்சு பண்ணல. அதான். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல பாலாஜியும் சத்யாவும் மொட்டை மாடியில நின்று பேசுற சீன், அந்த சீன் பாத்தீங்கன்னா கேமரா மோஷன் வந்து கிட்டத்தட்ட லவ்வரோட ப்ரீ இன்டர்வல்ல மொட்டை மாடியில அருண் திவ்யா பேசுற சீன் வந்து அது ஸ்டேபிளா இல்லாம மூவிங்ல இருந்ததுல, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்ல, படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஹேண்டில்டு தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அந்த சீன் மாதிரி எக்கச்சக்க சீன் படத்துல ஹேண்டில்டு தான் பிளான் பண்ணிருந்தோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்டு ஷாட் அதை ஒரு செப்பரேஷன்ல வச்சிருந்திருப்போம். மேபி அதனால லவ்வர் அதை ஞாபகப்படுத்திருக்கலாம். லவ்வரோட இன்டர்வல்லே அந்த ஒய்டு வந்து ஒரு செப்பரேஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கலாம். மற்றபடி இந்த படத்துக்கு நாங்க செட் பண்ண எக்யூப்மெண்ட்ஸாவே மோஸ்ட்லி ஹேண்டில்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போனோம். ரொம்ப நிறைய சீன் பண்ணோம். அந்த சீன் மட்டும் இல்லை, நிறைய ஹேண்டில்டு இருக்கு படத்துல. 2 பேரும் they were drunk the prior night. அடுத்த நாள் காலைல இவன் மட்டும் வெக்கப்பட்டு இருப்பான். அப்படி இவன் வெக்கப்பட்டு கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி வெக்கப்பட்டுலாம் கேட்கிறப்ப அவன் சொல்லிடுவா நேற்று we were drunk அவ்வளவுதான் சரியா அப்படின்னு சொன்னப்ப கண்ணெல்லாம் கலங்க. அதை யோசிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன நேத்து ஒரு மாதிரி பேசினா இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறா அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுல. அந்த மாதிரி அது சைக்காலஜிக்கலா நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஷி வாஸ் லைக் அவ்வளவுதான். அதையுமே நான் அந்த இடத்துல ரொமான்டிசைஸ் பண்ணல. இவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சத்யான்ற ஒருத்தனா அவன் ஒண்ணு ஓகே ஆல் செட்டு போல இனிமேல் ஜாலி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். பட் அவ வந்து குடிச்சிருந்தோம், இட்ஸ் மொமெண்ட்ரி திங் அவ்வளவுதான். அதுக்காக நீ ஒன்னும் எங்கேயோலாம் போயிடாதுன்னு சொல்லிட்டு தான் அவ அந்த 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 கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ண அவ விரும்ப. இதை அப்படியே க்ளோஸ் பண்ண அவ்வளவுதான். இதனால நம்ம லைஃப்ல எல்லாம் மாறிடுச்சு அப்படின்லாம் கிடையாது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். மற்றபடி இட் வில் டேக் டைம் அப்படின்றதான் அவளுடைய ஸ்டாண்டா இருக்கு அந்த இடத்துல. அதனாலதான் அந்த இடத்துல அவ அப்படி சொல்லி அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஃபீல் பண்ணோம். அண்ட் ஆப்வியஸ்லி அது நிறைய கனெக்ட் ஆகணும் ஃபீல் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அந்த கையை விடுற இடம் பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சத்யா வந்து அவன் கேரக்டர் ஆர்க்காவே அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஃபிளாடான பர்சனாவே தான் இருப்பான். எல்லாத்தையுமே அதிக பிரசங்கித்தனமா அவனா ஒண்ணு நினைச்சுக்கிறது, அவனா ஒண்ணு பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சனாவே தான் அவன் படம் ஃபுல்லா இருந்துட்டு இருப்பான். ஸோ பாலாஜி போகும்போதும் பாலாஜி மீட் பண்ண போகும்போதும் நான் என்ன நினைச்சேன்னா இவன் ஃபிளேம்ஸ் போட்டு பார்த்துட்டு இருப்பான். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சைல்டிஷான பிஹேவியர் தான். பட் ஒரு பர்சனா தனியா இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய சைல்டிஷான விஷயங்கள் பண்ணுவாங்க. லைக் நம்ம ஒரு பொதுவெளியில வரப்ப இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டோமே தவிர பர்சனா இருக்கிறப்ப அதுவும் லவ்ன்றப்ப நிறைய முட்டாள்தனம் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவன் பண்றான். கரெக்டா இப்போ பாலாஜிட்டு இருந்து கால் வருது, பார்த்தா அவன் இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்படி சொல்றப்ப இவனா நினைச்சுக்கிறான் ஓ புனிதமான காதல், அது ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இது தெரிஞ்சா என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி இவன் அந்த இடத்துல என்னவா யோசிக்கிறான்னா மோனிஷாவை வந்து இவன் இடத்துல வச்சு யோசிக்கிறான். நான் மோனிஷாவா இருந்தா என்ன பண்ணிருப்பேன், இப்படி லவ் பண்றதுக்காக தானே எனக்கு கொடுப்பேன்னு இவனை நினைச்சுக்கிறான். அந்த இடத்துல கூட இவனை நினைச்சுதான் இவன் பாக்குற எல்லா பர்சனையும் இவனை நிறுத்தி வச்சுதான் பாத்துட்டு இருக்கான். சோ அந்த மாதிரி பாத்துட்டு தான் அவன் அப்படி ஒண்ணு பிஹேவ் பண்ணுவான். அதுக்காக தான் கிளைமேக்ஸ்ல வந்து அடி வாங்குவான். அடி வாங்கி பட் நிறைய இன்ஃப்ளூயன்சருக்கு இன்ஸ்டா ஃபாலோஸ் அந்த மாதிரி இவங்களுக்கு தான் வாய்ப்புகள் சீக்கிரம் கிடைக்குது. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு கிடைக்கிறதுனா அது எந்த மாதிரினா நாங்க அப்ரோச் பண்ணணும், எப்படி உள்ள வரக்கு என்னென்ன பண்ணணும்? ப்ரோ அதான் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்துல வந்து நாங்கள் அதிகமாக காசு பண்ணது வந்து புதுமுகங்கள் தான் நிறைய பேர் காசு பண்ணோம். ஸோ எல்லாரையுமே கூப்பிட்டு நேரில் ஆடிஷன் பண்ணி எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ப்ரொஃபைல்ஸ் வரும்ல. ஸோ இந்த ப்ரொஃபைல்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறப்ப இந்த கேரக்டருக்கு லைக் நமக்கு ஒரு சில ஃபேஸஸ் பார்க்குறப்ப நமக்கு தோணும் இந்த கேரக்டருக்கு இவங்க செட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தோணி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணி அந்த இடத்துல கன்வின்ஸ் ஆனா மட்டும்தான் இதுல ஃபைனலா வந்து நடிச்ச எல்லாருமே நான் பர்சனலா ஆடிஷன் பண்ணி ஓகே பண்ணுவாங்க தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்றப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா நகைச்சுவைகள் 2 பேர் நடிச்சிருப்பாங்க, வெற்றி அதிகமா நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேர் நான் ஏன் காசு பண்ணேன்னா
இந்த படத்தோட காஸ்டிங்கா நான் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டருக்கு பார்க்குறப்ப நான் ஒரு நாள் ரேண்டமா இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட வீடியோஸ் நான் பார்த்தப்ப அதுக்கப்புறம் தான் அவங்க பேஜ்ல போய் நான் ஃபாலோ பண்றேன் அவங்களோட வீடியோஸ்லாம். லைக் அவங்க ரொம்ப கிரியேட்டிவா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நாட் லைக் சும்மா பண்ணல, எல்லாத்துலயும் ஒரு சின்ன சின்ன கண்டென்ட் இருக்கு. அவங்களோட ஒர்க் அதுல தெரிஞ்சது. ஸோ அதனால எனக்கு அவங்களோட ஒர்க்கு மேலதான் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ இவங்களை காஸ்ட் பண்ணா எனக்கு செம்மையா இருக்கும். அந்த 2 கேரக்டருக்கு அந்த ஃபேஸஸ் ஒரு மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் ஆச்சு. அதனால நான் அவங்களை காஸ்ட் பண்ணேன். மற்றபடி இன்டென்ஷன்லாம் எனக்கு பர்சனலி கிடையாது. ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்றனால அவங்களை காஸ்ட் பண்ணா அதனால படத்துக்கு வேல்யூ சேரும்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடா நான் பார்த்தேன். அவங்கள நேரில் மீட் பண்ணும்போதும் சரி, கண்டென்ட் பார்க்கும்போதும் சரி. ஸோ அதனாலதான் அவங்கள காஸ்ட் பண்ணேன். அதை தாண்டி மற்ற எல்லாரையுமே ரேண்டமா நாங்க வந்து போட்டோஸ்லாம் பார்த்து எங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்து ஆடிஷன் பண்ணி அப்படிதான் காஸ்ட் பண்ணோம். ஈவன் அனிஷா முதற்கொண்டு நாங்க பார்த்து தேடி அப்படிதான் நாங்க காஸ்ட் பண்ணோம். ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே அப்படிதான் நான் பண்ணுவேன் பொதுவா. ஸோ இப்போ நீங்க ஆஃபீஸ் வந்து தேடுறது இது ஒரு முறை. ஸோ அவங்க வந்து இப்போ வீடியோ போட்டு அது மூலியமா தன்னுடைய டேலண்ட்டை காட்டணுன்றதும் ஒரு திறமை. ஒரு சில பேர் தேட்டரு ட்ராமா பண்ணுவாங்க. நான் நிறைய தேட்டர்லாம் போவேன், அங்கே நிறைய பேரை பார்த்துருக்கேன், அதுவும் ஒரு திறமை. ஸோ இந்த மாதிரி இது பலவிதமான வகைகள்னு நினைக்கிறேன் இதெல்லாம். ஸோ அதில் வந்து இப்போ தேடி ஆஃபீஸ் வந்து பார்த்த நிறைய பேரை இந்த படத்தில் நான் காஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அதான் ப்ரோ, அது கரெக்டாக எப்படி சொல்றதுன்னு தெரில. அது எங்களுக்கு அதான் அந்த கேரக்டருக்கு இவங்க செட் ஆவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நாங்கள் கண்டிப்பா அவங்கள கூப்பிட்டு கண்டிப்பா அது பாக்குறோமே தவிர யாரையும் லைக் எந்த இடத்துலயும் எதையுமே உதாசீனப்படுத்துறதுன்னு இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் நான் ஒவ்வொரு டைப் ஆஃப் அப்ரோச்சா தான் நான் பாக்குறேன். நீங்க வந்து லைக் ஒவ்வொரு பேஜுக்காக கிராக் பண்ணிட்டு தான் ரைட்டிங் போனீங்க, எதுவுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு செகண்ட் ஹாஃப்ல எது நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து செகண்ட் ஹாஃப் நீங்க போகும்போது அந்த இன்ஸ்டாகிராம் அந்த மெசேஜ் வர்றதுன்ட்டு இது பண்றீங்க, லைக் அது எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு? ஸோ நீங்க செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்டே செட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பே ஆஃப் வச்சு அதுதான் அவரு அப்படின்றது எந்த பாயிண்ட்? அதான் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பாயிண்ட்லாம் எழுதிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாமிநாதன் சார் சீன், அந்த அடிவாங்கிற சீன் ஆகட்டும், இந்த டெக்கிரோட் வந்து மெசேஜ் ஒரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு செட்டப்பா ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஸோ வந்துட்டு செகண்ட் ஹாஃப் எழுதும்போது ஆப்வியஸ்லி நம்ம ஒரு செட்டப் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கான பே ஆஃப் தான் வந்து விலகும். ஸோ அது ரைட்டிங் ஃப்ளோவில் அது அப்படிதான் நடக்கும். ஒரு விஷயம் ஒன்று பண்ணிட்டோம்னா அதுக்கான பே ஆஃப் தான் செகண்ட் ஹாஃப்ல கொடுத்தாகணும். இதுதான் ஒரு ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட் ப்ரீசெட்டாக மைண்ட்ல இருக்கும்ல. ஸோ நான் என்னதான் லைக் ஒரு ஃப்ளோவில் போறேன்னு சொன்னாலும் அந்த ஃப்ளோ வந்து எங்கேயும் போகாது. கிளைமேக்ஸே ஒரு 2 பேரும் சேர்ந்தாகணும், இன்டர்வல் இப்படி ஒன்று நடக்கணும். ஸோ இப்படின்ற ஒவ்வொரு மைல் ஸ்டோன் இருக்கும். இந்த மைல் ஸ்டோனை தேடி போற ஃப்ளோவாக தான் அது இருக்கும். அது ஏதோ ஒரு இடத்துல டிவியேட் ஆகி போச்சுன்னா அது ஸ்கிரீன் பிளேக்குள்ள அடங்காது. ஸோ அதனால அந்த ஃபார்மேட் ஒன்று மைண்ட்ல இருக்கிறனால ஸோ முன்னாடி காட்டின விஷயத்துக்கான பே ஆஃப் குட்டி குட்டி அந்த பே ஆஃப் எப்படி வருதுன்றதான் மேட்ரு. அதை வீட்டுக்குள்ள வைக்கலாமா இல்லை அது வேற எங்கேயாவது வைக்கலாமா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு அந்த ஃப்ளோவில் நான் எழுதுவேன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் அப்படின்றது கிளைமேக்ஸ் சேரணுன்றது கிளைமேக்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த சேரணுன்றதை தொட்டு தான் எழுதிட்டு இருப்பேன். ஏன்னா நான் அப்படி இல்லைன்னா போய்கிட்டே இருப்பேன் சேரணும் கதையில எங்கேயும். ஸோ சேரணுன்ற பாயிண்ட்டும் முடிஞ்சாகணும். அதே மாதிரியே செகண்ட் ஹாஃப்ல வந்து மீட் பண்ண போறதா இன்டர்வல் விட்டேன். ஸோ 2 பேரும் போய் மீட் பண்ணணும், அதுவுமே ஒரு மைல் ஸ்டோன் தான். அதை விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. ஸோ 2 பேரையும் மீட் பண்ணணும், ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கணும், கிளைமேக்ஸ்ல இவங்க சேரணும், இப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இந்த ஐடியாவை நோக்கி அப்படியே செகண்ட் ஹாஃப் எழுதுனது. தேங்க்யூ. யா ஹாய் ப்ரோ. ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த மூவி. தேங்க்யூ. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து நம்ம அபிஷன் கேரக்டர் வந்து அனிஷாவை பார்க்கறதுக்காக போகும்போது அவர் வந்து அப்போ காமாக தான் இருப்பார் அவர். பட் ஒன்ஸ் அனிஷா பார்த்த பிறகு ஒரு மாதிரி பேனிக் ஆவார். வைஸ் வர்ஸா இங்கே அனஸ்வராக்கு நடக்கும்போது அனஸ்வரா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டப்போ அவங்க பேனிக்காக இருப்பாங்க. பட் ஒன்ஸ் வந்து பாலாஜியை பார்த்த பிறகு அவங்க ஒரு காமா இதாகுவாங்க. ஸோ இந்த ரைட்டிங் வந்து எப்படி? அதான் ப்ரோ, அதுதான் சத்யா கேரக்டர், அதுதான் மோனிஷா கேரக்டர் நினைக்கிறேன். ஸோ சத்யா எங்கிருந்து பயப்பட ஆரம்பிப்போனா, ஸ்கூலை போய் ரீவிசிட் பண்ணதுக்கு அப்புறம் மோனிஷா சொல்லுவா இன்னைக்கு 7 PM சீக்கிங்ஸ்ல போய் அனிஷாவை பார்க்க போறோம்னு சொல்லுவா. அங்கேயே பதற ஆரம்பிச்சிருவான். அடுத்து கார்ல போறப்ப நகத்தை கடிச்சுக்கிட்டே தான் போவான், பயந்துகிட்டே தான் இருப்பான். அவன் தம் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பா, தம்மெல்லாம் எப்போ விட்டேன்வான். அவன் அந்த பயத்திலே தான் இருப்பான். ஒன்ஸ் அனிஷாவை பார்த்தோன்னே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு, லவ் பண்ண பொண்ணு இன்னைக்கு கண்ணு முன்னாடி உட்காந்துருக்கா. அப்பயே சொல்றதுக்கு பயம், இப்ப அவன் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்கானா அவன் அந்த 16 வயசு பையனா மாறிடுவான். அது யாரா இருந்தாலும் அப்படிதான் மாறிடுவாங்க கண்டிப்பா. அந்த ஒரு பயம் வந்துடும். ஸோ அந்த ஒரு பேனிக்னஸ்ல தான் இருப்பான். ஸோ அதுதான் மோனிஷா அந்த இடத்துல அவனை கூப்பிட்டு கம்ஃபர்டபுள் ஆக்கி ஒழுங்காவா வந்து பேசு, அவ்வளோலாம் சீன் கிடையாது, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவளுக்கு கல்யாணம் குழந்தைலாம் இருக்கு, வாட்சுமா ஜாலியா பார்த்து லவ் சொல்லிட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவ கம்ஃபர்டபுள் ஆக்கி கூட்டிட்டு வந்துடுறான். ஸோ சத்யாவோட கேரக்டரா அவ்வளவு பயந்தாங்களையா இருப்பான். பட் மோனிஷா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ஸ்கூல்ல இருந்தே அவ ஒன்னும்
அவ்வளவு இன்ட்ரோவர்ட்டடாலாம் இருக்க மாட்டா. லைக் அவனை பார்க்கும்போது மட்டும் ஒரு வெக்கம் அதிகமா இருக்குமே தவிர அதையுமே அவ என்ஜாய் பண்ணுவான். என்னடா யாரை பார்த்தாலும் நமக்கு பயம் வர மாட்டேங்குது, யாரை பார்த்தாலும் விளையாடுறோம், பட் இவனை பார்க்கும்போது மட்டும் நமக்கு ஒண்ணு தோணுது அப்படின்ற ஒரு விஷயம் அவளுக்கு இருக்கும். ஸோ பாலாஜி பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் ஸ்டன்னா தான் நிற்பா. அதுக்கப்புறம் வந்து உட்காந்தோன்னே அவ கேரக்டராகவே அவ அப்படியே வெக்கப்பட்டுட்டுலாம் படத்துல எங்கேயுமே இருக்க மாட்டா, பயந்துட்டுலாம். ஸோ அதனாலதான் வந்தோடனே அவ கம்ஃபர்டபுளா பேச ஆரம்பிச்சிருவா. ஸோ அது அவளோட கேரக்டர் ஆட்ரிபியூட்டா தான் நான் பாக்குறேன். அந்த இடத்துல சத்யாவா இருந்தா பயந்துட்டு இருப்பான், மோனிஷா அப்படிதான் இருப்பான், சத்யா இப்படிதான் இருப்பான் அப்படின்றது கேரக்டர் ஸ்கெட்ச் தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.